லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உங்கள் மீது சாதியும் சமாதானம் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு மொழதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 997 ரூபாய் 9% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 292 ரூபாய் 13% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தானது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 120 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 806 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 717 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 45 தினார் 493 ஃபில்ஸ். தங்க விலை அதி உயர் உச்சத்தை தொட்டுவிட்டது. மீண்டும் அதிகரித்தது. கிட்டத்தட்ட 3 தினாரால தங்க விலை. சால்மியா பகுதிகளில் மின்தடைக்கு தீர்வு. கத்தியால் குத்திய குவைத்தி பாபா அனுமதி மறுத்ததால் சம்பவம். ஜஹரா முத்தலா முனிசிபாலிட்டி அதிரடி விஜயம். இதோ கஸ்டம்ஸ் செக்யூரிட்டியை இன்னும் அதிக துரிதப்படுத்தும் அதிகாரிகள். வானிலை ஆய்வாளரின் அதிரடி எச்சரிக்கை. இன்னும் 3 நாட்களுக்கு தொடர்ந்து காற்றுடன் கூடிய மழை வரும். உயிரையே கொள்ளும் அலுமினிய ஃபோயில் உணவுகள். விமானம் பயணங்கள் தடைப்பட்டது துருக்கி. இதோ அதிரடியாக உணவு பாதுகாப்பு குழு முபாரக்கியாவில் களமிறங்கியுள்ளது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். 12/1/2026 லெபனான் பெய்ரூட் நேற்றைய தினம் அதிகப்படியான காற்றுடன் கூடிய மழை ஆரம்பமாகி இருக்குது. அதே போல் துருக்கி இஸ்தான்புல்ல பார்த்தீங்கன்னா பல விமானங்கள் தடை செய்யப்பட்டிருக்குது பயணத்தை. என்ன காரணம்னா அதிகப்படியான பனிமூட்டம், அதாவது பனிமூட்டத்துடன் கூடிய ஸ்னோவில் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் ஃபஹத் தாய்பி, அதே போல் ஆஸ்ட்ரோனமிக்கல் சென்டர் குவைத்துடைய வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. பல நாடுகளில் மேற்கத்திய நாடுகள் உட்பட பல நாடுகளில் அதி உயர் குளிர் நிலவி வருகின்றதாகவும், அதே போல் மழை மற்றும் தூசியுடன் கூடிய காற்று எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் குவைத்தில் நீடிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக தூசி காற்று மழை இது வந்தாலே கொஞ்சம் நம்மளுக்கு டேஞ்சர் தான். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் தற்போதைய சூழலில் இதோ ஆரம்பிச்சிருக்குது மழை லெபனானில்.
என்டையர் சால்மியாவும் மின்சார தடையால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு உடனடியாக அனைத்து செயல்பாடுகளையும் சரி செய்ததாக மின்சார மற்றும் நீர்வளங்கள் அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இனிவரும் நாட்களில் இது போன்ற மின் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சுகாதார ஆய்வு மையம் அலுமினிய தாளை தவறாக பயன்படுத்துவது சிறுநீரகங்கள், எலும்புகள் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அதிக வெப்பநிலையில் சமைப்பது அதன் துகள்கள் உணவில் கசிவதற்கு வழிவகுக்கும். அதாவது இந்த அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி சமைக்கிறது, பார்பிக்யூ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்வஸ் சிஸ்டத்தையே பாதிக்குமா. தயவு செய்து கவனம். அதே போல் இதோ அனுமதி மறுத்ததால் கத்தியால் வெட்டிய பாபா 2 வருட சிறை தண்டனை கொடுத்த நீதிமன்றம். ஒரு ஹோட்டல் ஒன்றில் ஒரு கெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்கான அனுமதியை கேட்டிருக்கிறாரு பாபா. போயிருக்கிறாரு. போகும்போது இல்லை உங்களுக்கு அங்கே போக முடியாது, போகிறதுக்கான அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அனுமதியை மறுத்த காரணத்தால் உடனடியாக கத்தியை எடுத்து திறத்தி வெட்டியிருக்கிறாரு அந்த தொழிலாளர், ஒரு பாபா. அதுக்கப்புறமா இது வழக்குக்கு போய் கடைசியில் 2 வருடம் கடவுளைய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். சில நேரங்களில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சில இடங்களில் இப்போ கடைகள்லையோ இல்லை வியாபார தலங்கள்லையோ இல்லை அது போக முடியாது, அது விற்கிறது இல்லை அது எடுக்க முடியாது, ஏதாவது சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. அந்த நேரங்களில் உங்களுடைய உயர்மட்டங்களை காண்டாக்ட் பண்ணி விடுங்க. தயவு செய்து ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, அவங்கள தடுக்க முயற்சிக்காதீங்க. சில நேரங்களில் கோபத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுடைய உயிருக்கு கூட ஆபத்தாக முடியலாம். வாகன சாரதிகள் எப்படியுமே முபாரக்கியா மார்க்கெட் போகாமல் இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் சரி குவைத்துக்கு வந்தால் முபாரக்கியா மார்க்கெட் போய் தான் ஆகுவீங்க. அப்படி முபாரக்கியா பக்கம் போகிறீங்களா இருந்தால் தயவு செய்து வாகனங்களை சீரான சரியான பார்க்கின்களில் நிறுத்துங்க. ஏன்னா பார்க்கின் வந்து சரியான நெரிசல் இருக்கிறதால டிராஃபிக் சோதனைகள் இப்போ அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி கஸ்டம்ஸ் கண்டெய்னர்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுற சிஸ்டத்தை வந்து நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறாரு குவைத்துடைய கஸ்டம்ஸ் ஜெனரல். அதே போல் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு கண்டெய்னர்களையும் சரியான முறையில் சோதனை செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து உறுதி செஞ்சுருக்கிறாங்க. தடை செய்யப்பட்ட பொருட்கள், குவைத்துடைய ரேஷன் பொருட்கள், இந்த மாதிரி எந்த ஒரு விடயங்களையும் தயவு செய்து இனி வரும் நாட்களில் போடாதீங்க. ஏன்னா தொழில்நுட்ப மற்றும் களப்பணிகளுக்கு இடையில் அதிரடியான நடவடிக்கை. இதோ முபாரக்கியா பகுதிகளில் கடைகளில் வியாபார தலங்கள் அதிரடியான சோதனையை மேற்கொள்கிறாங்க குவைத்துடைய ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், அதாவது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு குழு. அதே போல் அல் முத்தலா மற்றும் ஜஹரா பகுதிகளில் புதிதாக கட்டக்கூடிய கட்டுமான பணிகள் நடக்கக்கூடிய பில்டிங்களில் அதிரடி சோதனைகளை நடத்திக்கிட்டு வராங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. தயவுசெய்து ரொம்ப கவனம். எந்த ஒரு தடை செய்யப்பட்ட செயல்கள்லையும் ஈடுபடாதீங்க. அப்பார்ட்மெண்ட்களில் பில்டிங்கில் இருக்கிறவங்க, கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க. வீடியோஸ் இருக்கு பாருங்கள். العام الغذاء والتغذية إدارة تفتيش محافظة العاصمة بالقرب من حلول شهر رمضان المبارك نقوم بتكثيف الجولات التفتيشية على مدار 24 ساعة، وذلك للتأكد من صلاحية المادة الغذائية التي يتم تحضيرها وإعدادها وبيعها للمستهلكين، وكذلك التأكد من الاشتراطات الصحية العامة والخاصة للمنشأة الغذائية. والهدف من تنفيذ هذه الاشتراطات هو تحقيق وصول غذاء آمن وصحي للمستهلكين، وأيضا يتم التأكد من شهادات صحية للعمال أن يكون حاصلين على شهادات صحية صادرة من الجهات المختصة تبين خلو من الأمراض، وكذلك التزامهم بقواعد اشتراطات النظافة الشخصية أثناء العمل والنظافة العامة للمنشأة الغذائية أثناء العمل. وننوه المستهلكين في حال وجود أي شكوى أو بلاغ يتم التواصل مع الهيئة عن طريق منصة تواصل بإرسال الشكوى أو البلاغ، ويقوم المفتشين باتخاذ الإجراءات القانونية فور وصول. رئيس قسم المهندس عبد الله العجمي، رئيس قسم متابعة المخالفات الهندسية فرع بلدية محافظة الجهراء. حاليا حنا في جولة ميدانية في منطقة المطلع السكنية ضاحية 11. حاليا حنا في عقار مخالف للائحة البناء، عدم التزام المواطن بالترخيص وفق الاشتراطات المعتمدة من قبل بلدية الكويت. حاليا في عقار قيد الإنشاء مخالف وعدم التزامه بصلاحيات واشتراطات السلامة وأمور البناء. مسؤولية المكتب الهندسي تحت إشراف العقار المخالف يتم محاسبته قانونيا في تحرير محضر مخالفة أنظمة بناء وإيقاف الأعمال تجاه المكتب الهندسي والعقار المخالف.
الشمري من إدارة التدقيق والمتابعة بلدية الجارة. طبعا المبنى هذا مخالف لأنظمة البناء لأنه مستخدم المواد الخفيفة للبناء، لا في جسور إنشائية أو أعمدة إنشائية. تم تحرير محضر مخالفة له من قبل البلدية. معكم المهندس عبد الرحمن الجنفاوي، إدارة التدقيق والمتابعة الهندسية فرع بلدية الجارة. طبعا احنا الحين في جولة ميدانية في المطلع عند 3. مثل ما انتم شايفين العقار غير مطابق لاشتراطات البلدية. قمنا بإيقاف المكتب الهندسي وتحرير محضر مخالفة لمالك العقار والمكتب الهندسي، والعقار قدامكم مثل ما انتم شايفين غير مطابق للاشتراطات. حاليا احنا في منطقة المطلع ضاحية 3 في عقار مطابق للمخطط ولا يوجد فيه مخالفات، حيث يقوم المكتب الهندسي بالإشراف على العقار لحين الانتهاء من الأعمال الهيكل الأسود، ثم تقديم مهمة إنهاء الإشراف للمخالصة. لحين الانتهاء من أعمال التشطيبات يتقدم المواطن من قبل المكتب الهندسي في مهمة إيصال تيار كهرباء للعقار المطابق للمخطط والذي لا يوجد فيه مخالفات. ننصح المواطنين بالتزامهم باللوائح والقوانين وتجنبهم المخالفات والتزامهم بالمخططات المعمارية. حاليا احنا في عقار قيد الإنشاء يقع تحت إشراف المكتب الهندسي، كذلك لا يوجد فيه مخالفات ومطابق للمخطط. ننصح المواطنين في حال وجود أي استفسار مراجعة بلدية محافظة الجهراء للإرشاد وحثهم على القوانين والتزامهم بعدم ارتكاب مخالفات في العقار. ආයිබෝවයා කුවේට් ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවි සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං hello මචං අමියා thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් ක්වීන් පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගි අවස්ථාව මගහර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකිනි ස්ථානය ෂුවෙක් ක්වීන් පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි හමු කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.